ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, மனம் ஏன் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது பார்க்கலாங்களா? இப்போது நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் நினச்சாப்புலையே நடக்கலைன்னு வைங்களேன், அப்போ யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏண்டாப்பா இப்படி நடக்குது, ஏண்டாப்பா இப்படி நடக்குது அப்படின்னு யோசனை பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போது ஆசையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பற்றற்ற நிலைக்கு நாம் நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆசையை கம்மி பண்ணிக்கிட்டாலே அந்த எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா, அது கம்மியாயிடும், குறைஞ்சிடும். சரிங்களா? மொத்த எண்ணங்களுக்கும் அந்த எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்னன்னா ஆசைகளே. ஃபஸ்ட்டு நம்ம ஆசையை கம்மி பண்ணிக்கணும். செகண்டு, கொஞ்சம் பற்றற்ற நிலையில் வாழ கற்றுக்கணும். சரிங்களா? மூணாவது, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கலைன்னு வைங்களேன், அப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்? பகவான் செயலில் நடக்குது, இது அனைத்தும் அவன் செயலே அப்படின்னு அதை ஏற்றுக்கணும். எப்போ எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருந்தால் அதுவே உண்மையான ஞானம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏண்டாப்பா எப்படியாச்சு, ஏண்டாப்பா எப்படியாச்சு அப்படின்னு யோசனை பண்ணுவோம் இல்லைங்களா? நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். நம்ம உடனே யோசனை பலமாக பண்ணுவோம். நாமளாக யோசனை பண்ணி 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 அதை மாற்ற முடியுமா? நடக்க போவதை மாற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பகவானே உன் பாதம் சரணாகதி அப்படின்னு ஒப்படைச்சிட்டோன்னு வைங்களேன், என்ன நடக்குதோ அதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போது நாம் பெற்ற பிள்ளைங்களுக்கு நாம் எப்படி செய்வோமோ அதை போல் பகவான் எல்லாத்துக்குமே செஞ்சிட்ருக்காது இல்லையா? நம்மளால் எதுவுமே நடக்கலை, அவன் செயலில் தானே நடக்குது. அப்போது நாம் என்ன பண்ணணும்? எனி டைம் என்ன பண்ணுவோன்னா, மண்டையை போட்டு பிச்சுக்குவோம். நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதே அப்படின்னு. அப்போது என்ன பண்ணலாம்? பகவானுக்கு தெரியும் இல்லையா எப்போ எதை பண்ணணும் அப்படின்னு பகவான் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு இல்லையா? அப்போது பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்க்கணும். இப்போ சினிமாக்கே போயிட்டோன்னு வைங்களேன், அமைதியாக உட்காந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் இல்லைங்களா? அதை போல் நாம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதை வேடிக்கை தான் பார்க்கணும். சரிங்களா? கர்ம வினைன்னு சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவங்கவங்களோட கர்ம வினை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்போது அதை மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? எது நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் இல்லைங்களா? ஏற்றுக்கிட்டோன்னு வைங்களேன், ஆசையை கம்மி பண்ணிக்கிட்டாலே எண்ணங்கள் கம்மியாயிடும். செகண்டு, அந்த பற்றற்ற நிலைக்கு வந்தாலே ஃபுல்லுமே எண்ணங்கள் முக்கால்வாசி கம்மியாயிடும். அடுத்தது, பகவான் எது செஞ்சாலும் அதில் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் அந்த மனமானது முழுதாக அப்படியே அடங்கும். ஏன் இப்போ அடங்க மாட்டேங்குதுன்னா, நாம் அதை பண்ணணும் இது பண்ணணும்னு நாம் ஒரு எஸ்டிமேட் போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அப்போது அதுபடி நடக்கலைன்னா அப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் பகவான்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோன்னு வைங்களேன், அப்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது பகவான் வழி நடத்த ஆரம்பிச்சுக்குவார். சரிங்களா? அப்போ பகவான் வழி நடத்தும் போது நாம் என்ன பண்ணலாம்? அமைதியாக கவனிக்கணும், என்னென்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கணும். அப்படி அதை கவனிக்கிற மனப்பக்குவம் எப்போது கிடைக்கும் அப்படின்னா,
நாம் வந்து பகவான் பாதத்தில் முழுசாக சரண்டர் ஆகிட்டு, அப்பா நீ எது பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க அப்படின்னு எப்போ நாம் ஏற்றுக்குவோமோ மனசளவில், அப்போ தான் அந்த மனமானது அடங்கும். அது முடிக்கும் அடங்குமான்னா அடங்காது. சரிங்களா? ஏன் அடங்கலைன்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். அமைதியாக உட்காந்துட்டு வந்தோன்னு வைங்களேன், ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கணும். அந்த கவனிக்கிற நிலைக்கு வரும்போதே நம் மனமானது அடங்கும். இப்போ பகவானை பிடிச்சிட்டோம், அப்போ பகவானே அப்படின்னு பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் வேடிக்கை பார்க்கணும், கவனிக்கணும், அதையெல்லாம் பண்ணணும். கோவப்படலாமான்னா படக்கூடாது. சரிங்களா? அப்போது நாம் நினச்சது நடக்கலைன்னாலும் அதை மாற்றி நடக்கும்போது நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்? இது பகவான் செயல், ஆகையினால இப்படி நடக்குது அப்படின்னு அதை ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கும் போது என்ன ஆகும்னா, அப்போ தான் அந்த மனமானது முழுதாக அடங்கும். அது முடிக்கும் அடங்குமான்னு கேட்டால் அடங்கவே அடங்காது. பகவான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு வாயளவில் மட்டும் சரணாகதி அடைஞ்சா மனமானது ஓயுமா? அப்போ பகவான் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்பார். நீ வாயளவில் மட்டும் சரணாகதி அடையாமல் மனதளவில் எப்போ சரணாகதி அடைகிறீங்களோ அப்போ தான் வந்து உங்கள் மனமானது அடங்கும். சரிங்களா? இப்போது நடக்க போவதே நம்மளால் மாற்ற முடியுமா? யோசிங்களேன். சான்ஸே இல்லைங்களா? அப்போ ஏன் நாம் வந்து வேஸ்ட்டாக வந்து யோசனை பண்ணி மனசுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு ஏன் உடம்புக்கு எடுத்துக்குவானே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது என்ன பண்ணலாம்? பகவான் பாதத்தை ஃபஸ்ட்டு பிடிப்போம். அப்பா நீ வழிநடத்தப்பான்னு கேட்டுக்குவோம். கேட்டுக்கிட்டால் பகவானை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், ரைட்டான பாதையில் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். சரிங்களா? அப்போது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போவோன்னு வைங்களேன், வழியில் வந்து கல் முள் இருக்கா, மேடு பள்ளம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுறதை விட பகவானுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் அந்த கல் முள் வந்தாலும் சரி, மேடு பள்ளம் வந்தாலும் சரி, பகவானை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது கவலையே பட தேவையில்லை. சரிங்களா? அப்போது எந்தெந்த டைமில் எப்படி தாண்டி போகலாம் அப்படின்னு பகவான் வந்து நம்மளுக்கு அந்த சிந்தனை கொடுத்துடுவார். அப்போ நம்ம பயப்படலாமா? மகாபாரதத்தில் அர்ஜுனை வந்து கிருஷ்ணனை பிடிச்சிட்டு இருந்ததுனால பயப்படவே தேவையில்லை இல்லையா? அதே போல் அர்ஜுனனை போல் நாமளும் பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்படி பிடிக்கும்போது மட்டுமே எப்படி அர்ஜுனன் வந்து கடைசியாக வந்து தேரை விட்டு இறங்குங்கன்னு சொல்லவும் கிருஷ்ணன் இறங்கலையேன்னு வருத்தப்பட்டான் இல்லையா அர்ஜுனன்? அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார்? பார்த்தா கீழே இறங்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏன்? அவனோட நன்மைக்காக. அவன் இறங்கிட்டு கிருஷ்ணன் இறங்கின உடனே தேர் வந்து பற்றிக்கிட்டு எரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? அப்போது அந்த பகவான் வந்து எது செஞ்சாலுமே அதில் ஒரு நியாயம் உண்டு தானே. இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் அப்படி பண்ணுறாரு, நாம் நினச்சா நடக்கலையே அப்படின்னெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஆகட்டும், பகவான் செயல், எது நடந்தாலும் பகவான் செயல் அப்படின்னு முழுசாக நாம் எப்போ ஏற்றுக்குவோமோ அப்போ தான் நம் மனமானது அடங்கும். மனமானது அடங்கும் போது மட்டுமே நம்மளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி எதனால் வேஸ்ட் ஆகுதுன்னா, வேலை செய்வதனால் எனர்ஜி வேஸ்ட் ஆகுதான்னா கிடையவே கிடையாது. தாட் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதுலேயே எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுது.
சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? தாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாமா? கம்மி பண்ணும்போது மட்டும்தான் நாம் எனர்ஜியே அதிகமாக வாங்க முடியும். எனர்ஜி அப்போ தான் லெஸ் ஆகாது. அமைதியாக அந்த மனமானது அமைதியாக இருக்கும்போது அது என்ன நிலைன்னா இறைநிலை. இறைநிலையில் இருக்கும்போது நாம் பாதிக்கப்படுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? அப்போது அந்த கடவுள் தன்மைக்கு நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா, விடாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் கம்மியாயிடும். கம்மி ஆகி நாம் பயிற்சி பண்ணுறோமோ இல்லையோ, நாம் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் கூட அந்த அந்த எண்ணமற்ற நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? அதனால தான் விடாமல் பயிற்சி பண்ணுங்க. மூச்சுக்கும் மனசுக்கும் கனெக்ட் உண்டு. நாம் பயிற்சி பண்ணும்போது மட்டுமே நம்மளுடைய எண்ணங்கள் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது பகவானை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். பகவான் எது செஞ்சாலும் அதில் விஷயம் இல்லாமல் நடக்காதுன்னு அதை அப்படியே ஏற்றுக்குவோம். அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருக்கும்போது மட்டுமே நம்மளுக்கு மனமானது அடங்கும். சரிங்களா? அப்போ என்ன செய்யலாம்? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். விடாமல் முயற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.